Taste the Daily. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி வழியாக செல்லும் காவிரி ஆற்றில் மீன்கள் இறந்து துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த காவிரி ஆற்றில் ஏராளமான மீன்கள் மற்றும் நாய் ஒன்று இறந்து கரை ஒதுங்கிய நிலையில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விடியா திமுக அரசின் பேரூராட்சி நிர்வாகம் இறந்த மீன்களை அப்புறப்படுத்த இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடியுள்ளனர். மேலும் பூலாம்பட்டியில் இருந்து செல்லும் நீரை மக்கள் குடிப்பதற்கு பயன்படுத்தி வரும் நிலையில் மீன்களின் இறப்புக்கான காரணம் குறித்து முறையான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலிருந்து 200 டன் எடை கொண்ட ஆஞ்சநேயர் சிலையை காஞ்சிபுரம் மாவட்டம் பழவேரிக்கு கொண்டு செல்லும் பணி தீவிரமடைந்துள்ளது. கொரக்கோட்டை கிராமத்தில் உள்ள பெரிய பாறையை உடைத்து 36 அடி உயரம் 12 அடி அகலம் கொண்ட சுமார் 200 டன் கொண்ட ஆஞ்சநேயர் சிலையை 4 மாதங்களாக 10 பேர் கொண்ட குழுவினர் வடிவமைத்துள்ளனர். 2 மாவட்டங்கள் வழியாக பழவேரி கிராமத்தில் உள்ள சிலை சிற்பம் செய்யும் இடத்திற்கு கொண்டு செல்ல ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சிலையை எடுத்து செல்வதற்கு பாதை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 180 டயர் கொண்ட கார்கோ லாரியில் ஆஞ்சநேயர் சிலையை ஏற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருவேற்காடு நகராட்சியில் முறையாக பராமரிக்கப்படாததால் 45 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பூங்கா பாலடைந்த நிலையில் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காயத்ரி நகர் பகுதியில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பூங்கா திமுக ஆட்சிக்கு வந்த பின் திறக்கப்படாமலும் பராமரிக்கப்படாமலும் உள்ளதாக தெரிய வருகிறது. இதன் காரணமாக பூங்காவில் விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்து தரைகளில் புதர்மண்டி அவல நிலையில் காட்சியளிக்கிறது. மேலும் கால்நடை மேய்ப்பவர்கள் பூங்காவை மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது என்பதற்காகவே மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட திமுக அரசு பூங்காவை புறக்கணித்துள்ளதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே காவிரி ஆற்றில் இறந்து கரை ஒதுங்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நெருஞ்சிப்பேட்டை அருகே காவிரி ஆற்றில் நீர்மின் திட்டத்திற்காக தண்ணீர் 30 அடி வரை தேக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பாசனத்திற்கு கடந்த 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக சின்னப்பள்ளம், நெருஞ்சிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் காவிரி ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்து வருகிறது. விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் கரை ஒதுங்கும் மீன்களினால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தை 2ஆம் முனையமாக மாற்றும் பணிகளை தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆய்வு மேற்கொண்டார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தை 2ஆம் முனையமாக மாற்றும் நோக்கில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்தூக்கிகள், நடைபாதைகள், வாகனம் நிறுத்துமிடம் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது போத்தனூர் ரயில் நிலையத்தை கோவையின் 2ஆம் முனையமாக தரம் உயர்த்தும் பணிகளுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் 3 ஆண்டுகளில் அப்பணிகள் நிறைவடையும் என்றும் தெரிவித்தார்.